We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது முழு உருவ சிலைக்கு அமைச்சர்கள் மரிய வில்சன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் மரியாதை செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மரிய வில்சன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒண்டி வீரனின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகரில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் பாளையங்கோட்டை சமாதானம் முதல் கேடிசி நகர் வரையிலான பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் சார்பில் முன் அனுமதி பெற்று ஒண்டி வீரன் மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் முக்கிய சாலைகள் மற்றும் மணி மண்டபத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.